நண்பர்களே, வாழ்க்கையில் நம்மை திகைக்க வைக்கும் தருணங்கள் உண்டு. எல்லாம் சரியாக தெரிந்து திடீரென்று எல்லாம் நின்றுவிடும். வெற்றிகரமான ஒரு திட்டத்திற்கு நிதி இல்லாமல் போகும். அல்லது நிரந்தரம் என்று நினைத்த உறவில் விரிசல் ஏற்படும். இதை நாம் நெருக்கடி என்று அழைத்து சோர்ந்து போகிறோம். கானா ஊர் திருமண விருந்தும் அப்படித்தான் இருந்தது. ஊரே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு கொண்டாட்டத்தின் நடுவில் மிக முக்கியமான ஒன்றான திராட்சை ரசம் தீர்ந்து போனது. யூத சமூகத்தில் திராட்சை ரசம் என்பது வெறும் பானம் மட்டுமல்ல, அது மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளம். அது தீர்ந்து போனது என்றால் அந்த விருந்து அவமானத்திலும் விமர்சனத்திலும் முடியும் என்று பொருள். வாழ்க்கை என்னும் விருந்தின் நடுவில் நீங்கள் அதிகம் பயப்படும் தருணம் எது? நிச்சயம் இருக்கும் என்று நம்பிய ஒன்று திடீரென மறைந்துவிடும் போதுதான். இயேசுவின் தாயாகிய மரியாள் இந்த குறைவின் நேரத்தில் பதற்றமடையவில்லை. அவர் இயேசுவிடம் சென்று, ஊழியரிடம் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், கிரேக்கம் போயோ என்று கட்டளையிட்டார். இந்த வார்த்தை வெறும் சம்மதத்தை மட்டும் குறிக்கவில்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டத்தை ஆக்ஷன் பிளான் செயல்படுத்துவதை குறிக்கிறது. யோவான் 2:5. குறைவு ஏற்படும் போது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் குறைவு என்பது ஒரு பேரழிவு அல்ல. அது நம் வாழ்வியல் உரிமையை நம்மிடமிருந்து இயேசுவிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு திருப்புமுனை. உங்கள் ஆற்றல் தீர்ந்துவிட்டதா? உறவுகள் அடிமட்டத்திற்கு போய்விட்டதா? அதுவே தேவனுடைய ராஜ்யத்தின் அற்புதம் தொடங்கும் பொற்காலம். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இந்த முதல் அடையாளம் வெறும் ஒரு விருந்துக்கு உதவிய நிகழ்வு மட்டுமல்ல, இது மனிதகுலத்திற்கான ஒரு மாபெரும் பிரகடனம். உண்மையில் அந்த ஜாடிகளில் இருந்த தண்ணீர் சுத்திகரிப்பு சடங்குகளுக்கானது. நாம் எவ்வளவுதான் கழுவினாலும் நம் உள்ளத்தின் பாவமும் தாகமும் தீராது. இயேசு அந்த தண்ணீரை போன்ற பழைய வாழ்வை மகிழ்ச்சியின் திராட்சை ரசமாக மாற்றினார். இது அவர் சிலுவையில் சிந்தவிருந்த இரத்தத்திற்கு ஒரு அடையாளமாகும். இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் குறைவுகள் நிறைந்த நம் வாழ்வை நித்திய ஜீவனின் விருந்தாக மாற்றும் நிகழ்வாகும். உலகின் திராட்சை ரசம் நிச்சயம் தீர்ந்துவிடும், ஆனால் இயேசு தரும் ஜீவன் என்றும் வற்றாது. இப்போது வாழ்க்கையில் சோர்வை பர்ன்அவுட் அனுபவிக்கிறீர்களா? அந்த குறைவின் இடத்திற்கு இயேசுவை அழையுங்கள். உங்கள் இயலாமையை ஒப்புக்கொண்டு அவர் சொன்னபடியே செய்யுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை அவமானத்தை தாண்டி பரலோக மகிழ்ச்சி நிறைந்த விருந்து வீடாக மாறும். சிலுவையின் நற்செய்தியை நம்பி இன்று அந்த ஜீவ விருந்தில் முக்கிய பங்குதாரராக பங்கேற்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.